வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நமக்கு தந்த மே மாத வாக்கு தத்தம் சகரியா அதிகாரம் 13:9. வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, எப்படி இந்த பொன்னும் வெள்ளியும் ஃபஸ்ட்டு மண்ணிலேருந்து தோண்டும் போது அது ஷேப் இல்லாமல் அழுக்காக தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அது க்ளீன் பண்ணி நெருப்பில் காட்டி அதை ஷேப் கொண்டு வரத்துக்கு உளி வச்சு அங்கங்கே அடிப்பாங்க. அப்போ அது வெளியில் வரும்போது நல்ல ஒரு ஷேப்பாக, நல்ல ஒரு கம்பல், செயின், ஒரு நல்ல ஆர்னமெண்ட்டாக வெளியில் வரும். அதே போல் தேவன் நம்மளை நம்ம அழுக்காக இருக்கிற நம்மளை எடுத்து நம்ம கழுவி நம்மளை ஷேப் பண்ணுவார். நம்மளை அங்கங்கே அடித்து நம்மளை ஷேப் பண்ணுவார். அப்போ நம்மளும் என்ன பண்ணுவோம்னா, அந்த நகையை போல் ஜொலிக்கிறவர்களாக பிரகாசமுடையவர்களாக நம்ம இருப்போம். எப்படி அந்த நகை பிரகாசிக்கும் போது எல்லோரும் அதுக்கிட்ட அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு அதை வாங்க வராங்களோ, அதே போல் நம்ம முகத்தில் தெரிகிற பிரகாசத்தை பார்த்து ஜனங்கள் அநேக நம்ம இடத்துல வருவாங்க. அப்போது தேவன் நம்மளை என்ன சொல்கிறாருன்னா, இது என் ஜனம் என்று அவர் சொல்லுவார். நம்ம அழுக்காக இருந்து நம்ம புடமிடப்பட்டு நம்ம புது மனிதர்களாக நம்ம பிறந்து அவர்கிட்ட போகும்போது நம்மளோட விண்ணப்பத்தை எல்லாம் அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை அழுக்க என்று அவர் தள்ளி விடாமல், நம்ம அநேக பாடுகளுக்குள்ளே போகும்போதும் நம்மளை அவர் விட்டு விடாமல் அடித்து திருத்தி நம்மளை என்ன பண்ணுறாருன்னா, பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் நம்மளை அழகாக இந்த உலகத்துக்கு கொண்டு வரார். எப்படி அது ஒளி பிரகாசமாக இருக்குதோ அதே போல் நம்மளையும் மற்ற ஜனங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள பாத்திரமாக தேவன் நம்மளை பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம புதுசாக பிறந்து அவர்கிட்ட போகும்போது நம்மளோட விண்ணப்பங்கள் எல்லாம் அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை அவர் ஜனம் என்று அவர் சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். நம்மளும் என்ன பண்ணா, கர்த்தர் தான் என் தேவன் என்று சொல்லி அவர் பின்னால் நம்ம அவரோட ஃபுட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி போகும்போது நம்ம வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக பாத்திரமாக எடுத்து தேவன் நம்மளை பயன்படுத்துவார். இந்த மாதத்தில் அநேக பாடுகள், அநேக சோதனைகள், வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் எப்படி நெருப்பில் போயிட்டு நம்மளை அதை நகை செய்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அடித்து எப்படி ஷேப்பாக கொண்டு வருவாங்களோ, அதே போல் தேவன் இந்த மாதத்தில் நமக்கு அநேக பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து நம்ம அவரை சிச்சிக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா, நம்ம ஒரு பிரகாசிக்கிற ஒரு தங்கம் போலோ வெள்ளியை போலோ புது மனிதர்களாக நம்ம வெளியில் வருவோம். அப்போது நம்ம பிரகாசத்தை பார்த்து அநேக ஜனங்கள் தேவனுக்குள்ளாக வருவாங்க. நம்மளை தேவன் அவர் ஜனம் என்று அவர் சொல்லுவார்கள். ஸோ நம்ம தேவனுக்கு விட்டு கொடுப்போம். புதிய பாத்திரமாக, அநேகக்கு பயன்படுகிற பாத்திரமாக, பிரகாசிக்கிற பாத்திரமாக தேவன் நம்மளை எடுத்து பயன்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.